ஃப்ரைடே மினி விலாக். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாப்பாட்டில் நல்ல பொடி பொடியாக நறுக்கி போட்ட மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், உப்புன்னு நல்லா கையில் போட்டு கரைச்சி குளிர பழைய சாப்பாடு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அன்னைக்கு லஞ்சுக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் வீட்டு சின்ன வாண்டு நைட்டே மெனு கொடுத்தாச்சு. சிக்கன் கிரேவி செஞ்சு சில்லி செய்ய சொல்லி மெனு கொடுத்துட்டான். அதுவும் சிக்கன் கிரேவி மண் சட்டியில் செய்யுமா அப்படின்னு சொல்லி மெனு கொடுத்தாச்சு. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புன்னு மண் சட்டியில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே பசங்களுக்கும் பழகிருச்சு. இப்போ ரீசன்ட் டேஸா மண் சட்டி, கல் பாத்திரம், இரும்பு பாத்திரம், கண்ணாடி பாத்திரம்னு இது மேல எல்லாம் ரொம்பவே க்ரஷ் ஆயிருச்சு. இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குது. ஜும்மா தொழிலுக்குமே கிளம்பிட்டாங்க. எப்பவுமே என்னோட சமையல்ல மேக்சிமம் இந்த எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு, கருவேப்பிலை பொரிய விடுறது ரொம்பவே பிடிக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜெயா டிவில ஈவினிங் குக்கிங் ஷோ போடுவாங்க. செஃப் தாமோதரன் சார், மல்லிகா பத்ரிநாத் மேம் எல்லாம் குக்கிங் பண்ணி காமிப்பாங்க. அதுல செஃப் தாமோதரன் சார் சொன்ன ரெசிபி தான் இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி. அதுல அவரு சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் பொரிய விட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுல இருந்து ஒரு 15 வருஷமா இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு சில்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட கொடுத்துட்டு வீடு எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். உங்களுக்கு எல்லாம் ஃப்ரைடே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.